மாமியார் மருமகள் புதுக்கதைகளுக்காக கோமலி டிவி தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நோட்டிபிகேஷன்ஸ்க்காக பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. ராமபுரத்துல அந்த வருஷம் வெயில் பயங்கரமா இருந்துச்சு. காலையில 8 மணிக்கு சூரிய அவனுடைய தாக்கத்தை காட்ட ஆரம்பிச்சான். சூரியகாந்தம் வீட்டுல சோஃபால ஃபேனுக்கு கீழே உட்காந்துக்கிட்டு இருந்தாங்க. ஏங்க இப்படி விசிறிய வச்சு விசிறிக்கிட்டு இருந்தா காத்து வராது, உங்களுக்கு கைவலி தான் வரும். அந்த கோமலியை கூப்பிட்டு கொஞ்சம் சில்லுன்னு கூழ் எடுத்துட்டு வந்து கொடுக்க சொல்லுங்க. என்னமோ காந்தம், இந்த அனலுக்கு நான் போட்டிருக்கிற சட்டையில இருந்து எல்லாமே நனைஞ்சு போச்சு. ஃபேன்ல இருந்து காத்து கூட வரல. அவங்க அப்படி பேசிக்கிட்டு இருக்கும் போதே கோமலி கையில ஒரு மண்பானையை எடுத்துக்கிட்டு மாமியார் மாமனாருக்கு கொண்டு வந்து கொடுத்தா. மாமா இந்தாங்க, இந்த பானை தண்ணியை குடிங்க. ஃப்ரிட்ஜ் தண்ணியை விட இது சில்லுன்னு இருக்கும், அதே நேரம் உடம்புக்கும் ரொம்ப நல்லது. அப்பதான் சாந்தினி வெளியில வந்து, ஓ மை காட், பானை தண்ணியா? அதுல பாக்டீரியா இருக்கும் கோமலி. நான் ஆன்லைன்ல ஸ்மார்ட் ஏசி ஆர்டர் பண்ணிருக்கேன். அது போட்டோம்னா நம்ம வீடு சுவிட்சர்லாந்து மாதிரி மாறிடும். எது ஏசியா? அதுக்கு கரண்ட் பில்லு எவ்வளவு வரும்? நீ எப்பவுமே செலவு பண்ணிக்கிட்டே இரு. கோமலிய பாத்தியா, ₹1 இல்லாம எல்லா வேலையும் செய்யறா. மதியம் ஒரு 12 மணிக்கு வெயில் நல்ல உச்சியில வந்ததுனால ரூமே ரொம்ப அனலா இருந்துச்சு. சாந்தினி தன்னை சுத்தி 3 ஃபேனை வச்சுக்கிட்டு லேப்டாப்ல ஏதோ ஆர்டர் போட்டுக்கிட்டு இருந்தா. ரமேஷ், நம்ம பெட்ரூம்ல ஏசி வேலை செய்ய மாட்டேங்குது. சென்ட்ரல் ஏசி போடுறதுக்காக இன்ஜினியரை வர சொல்லியிருக்கேன். இந்த அனல்ல என்னால ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது. என் ஸ்கின் எல்லாம் டேன் ஆயிடும். அப்புறம் இன்னைக்கு இன்ஸ்டன்ட் மிஸ்ட் கூலர் ஒன்று ஆர்டர் போட்டிருக்கேன். அது வந்துச்சுன்னா பனி பொழிகிற மாதிரி இருக்கும். சாந்தினி, ஏற்கனவே என் சம்பளத்துல பாதி கரண்ட் பில்லுக்கு தான் போகுது. இதுல சென்ட்ரல் ஏசி போட்டா அப்பா என்ன வீட்டை விட்டு துரத்திடுவாரு. அந்த மிஸ்ட் காத்தோட காத்தா கலந்துடும். ஆனா உன் பைக்கு பணம் திரும்ப வருமா? இன்னொரு பக்கம் கோமலி ஹால்ல இருக்கிற ஜன்னல் இருக்கிற ஸ்கிரீன் எல்லாத்தையுமே எடுத்து கோணிப்பைய ஈரம் பண்ணி ஜன்னலுக்கு போட்டான். அத்தை, இப்ப பாருங்க, வெளியில இருந்து அனல் காத்து வீசினாலும் அந்த காத்தை இந்த ஈரமான கோணிப்பையில பட்டு உள்ள வரும்போது நல்ல சில்லுன்னு காத்து வீசும். ஆமா கோமலி, இது வரைக்கும் அனலா வீசின காத்து இப்ப சில்லுன்னு வீசுது. நீ ₹1 கூட செலவு பண்ணாம எல்லாத்தையும் பண்ற. ஆனா என் சின்ன மருமக சாந்தினி செலவு மட்டும்தான் பண்ணிக்கிட்டே இருக்கா. அப்பதான் காந்தம்மா வீட்டுக்குள்ள வந்தாங்க. என்ன காந்தம், இது வீடா இல்ல குப்பை தொட்டியா? ஜன்னல்ல கோணிப்பை போட்டு வச்சிருக்க. உன் சின்ன மருமக ஏசி வாங்கி போட்டுக்கிட்டு இருக்கா, பெரிய மருமக கோணிப்பைய போட்டுக்கிட்டு இருக்கா. இது பணக்கார குடும்பமா இல்ல ஏழை குடும்பமா? உன் சின்ன மருமக வாங்குற ஏசியோட காத்து எங்க வீட்டுல பட்டு எங்க வீடு குளுகுளுன்னு இருக்கு. சாந்தம்மா, என் குடும்ப விஷயம்லாம் உனக்கு எதுக்கு? வெயில்ல மூளை ஏதாவது கலங்கி போச்சா? போய் கொஞ்சம் மோர் குடிச்சா நிம்மதியா இருக்கும். ராமாராவ் சோஃபால வெயில் தாங்க முடியாம உட்காந்துருக்கும் போது, மாமா, நான் உங்களுக்காக ஸ்பெஷல் இட்டாலியன் ஐஸ்கிரீமை ஆர்டர் பண்ணிருக்கேன். அதை சாப்பிட்டீங்கன்னா உங்க பாடி டெம்பரேச்சர் பாதியா குறைஞ்சிடும். சாந்தினி, ஐஸ்கிரீம் சாப்பிட்டா அப்ப சில்லுன்னு இருக்கும், ஆனா அதுக்கப்புறம் பாடி ஹீட் ஆயிடும். மாமா இந்தாங்க, வயலுக்கு போயிருந்தேன், அங்க நுங்கு வெட்டிக்கிட்டு இருந்தாங்க. இந்த நுங்க உங்களுக்காக கொண்டு வந்தேன். இதை சாப்பிடுங்க, உடம்புக்கும் குளிர்ச்சி, மனசுக்கும் நல்லா இருக்கும். ராமாராவ் சிரிச்சுக்கிட்டே அந்த நுங்கு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது சாந்தினியோட ஐஸ்கிரீம் உருகி அவள் ட்ரெஸ்ல விழுந்துருச்சு. ஐயோ, ஐஸ்கிரீம் எல்லாம் ட்ரெஸ்ல பட்டுருச்சு. நான் மறுபடியும் போய் குளிக்கணும். அத்தை, நம்ம வீட்டுக்குள்ள ஒரு வாட்டர் ஃபவுண்டனை வச்சுக்கலாமா? வீட்டுக்குள்ள தண்ணி ஊத்தும் போது வீடு சில்லுன்னு இருக்கும்ல. வாட்டர் ஃபவுண்டனா? உனக்கு அறிவு இருக்கா? அதுக்கு மோட்டர் வைக்கணும், கரண்ட் பில்லு அதிகமாகும். அப்புறம் அந்த தண்ணியில கொசு வந்து உக்காந்துக்கிட்டு நம்ம ஏசி ரூம்ல இருக்க மாட்டோம், ஹாஸ்பிட்டல்ல தான் இருப்போம். கோமலி, வீரம்மா கிட்ட ஒரு பெரிய தொட்டி இருக்கும்ல, அதை வாங்கிட்டு வா. அதுல தண்ணியை ஊத்தி இதோ இந்த சின்ன மருமகளை அந்த தொட்டிக்குள்ள உட்கார வச்சுடு. அப்பதான் அங்க வந்த ராஜேஷ், ஆமா சாந்தினி, அது சூரியகாந்தம் ஹோம்மேடு நீச்சல் குளம். அதுல தாமரை பூவெல்லாம் போடலாம், உனக்கு தான் ரொம்ப பிடிக்குமே. அப்பதான் சாந்தினி கையில ஒரு ஃபேன் எடுத்துக்கிட்டு வெளியில வந்தா. மாமா, இது பாக்கெட் ஏசி. நாம எங்க போனாலும் இது கூடவே எடுத்துக்கிட்டு போனா சில்லுன்னு காத்து வீசும் அப்படின்னு சொன்னப்போ அதுல வர சவுண்ட பார்த்து ராமாராவ், சாந்தினி, இதுல இருந்து காத்து வருதோ இல்லையோ, நம்ம காது போக போகுது. இதுல வர சத்தத்தை கேட்டு தெருநாய்ங்க எல்லாம் குலைக்குது பாரு. சாந்தினி, அதுக்கு பதிலா இதோ பனை ஓலையில செஞ்ச விசிறி இருக்கு பாரு, இதுல காத்து விசிறிக்கோ, காத்தும் வரும், இது உடம்புக்கும் நல்லது. கொஞ்ச நேரத்துல இபி ரீடிங் எடுக்கிறவரு வீட்டு கதவை தட்டுனாரு. ரீடிங் எவ்வளவு ஆயிருக்குன்னு கணக்கு எடுத்து போட்டு கொடுத்தாரு. காந்தம், காந்தம், கரண்ட் பில்லு ₹5000 வந்திருக்கு. இந்த பாக்கெட் ஏசி ஸ்மார்ட் கூலரால நம்ம பாக்கெட்டு தான் காலியாயிருக்கு. சூரியகாந்தம் அதை கேட்டு ரொம்ப ஷாக் ஆயிட்டாங்க. என்னது, ₹5000?
இது என்ன வீடா இல்ல கடையா? சாந்தினி, இது எல்லாத்துக்கும் காரணம் நீதான். ரூம்ல ஏசி, கிச்சன்ல சிம்னி, ஹால்ல 4 இடத்துல 4 ஃபேனு. இதுக்கெல்லாம் நான் தான் கட்டணுமா? அப்ப சாந்தினி அதை கேட்டு, அத்தை, லக்ஸரியா வாழணும்னா கொஞ்சம் பணம் செலவாகத்தானே செய்யும். அந்த பணத்தை வேணும்னா எங்க அப்பா கிட்ட வாங்கிட்டு வந்து நான் கொடுத்துடுறேன். சாந்தினி, அப்பா கிட்ட பணம் வாங்குறதை விட்டுட்டு அந்த பணம் செலவாகாம பாத்துக்கிறது நல்லது இல்லையா? நான் தினமும் அந்த வேப்ப மரத்துக்கு கீழே கைத்து கட்டல் போட்டு தான் தூங்குறேன். எங்க ரூமுக்கு கரண்ட் பில் வெறும் 100 ரூபாய் தான் வந்திருக்கு. மரத்தோட நிழல்ல படுக்கும்போது கிடைக்கிற அந்த குளிர்ச்சி எந்த ஏசியாலையும் கொடுக்க முடியாது. பாத்தியா சாந்தினி, ஏழை மருமக என்னெல்லாம் சொல்றான்னு. ஆனா பணக்கார மருமக நீதான் எங்களுக்கு நிறைய செலவு வச்சுக்கிட்டு இருக்க. ஆனா வெயில் அதிகமாகிறதுனால சாந்தினி ஏதேதோ யோசனை பண்ணிக்கிட்டு இருந்தா. ஏங்க, நம்ம ஃப்ரிட்ஜ் இருக்குல்ல, அதுல இருக்கிற ஷெல்ஃப் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு நான் போய் அதுக்குள்ள உட்காந்துக்கிட்ட எப்படி இருக்கும்? ஏசியில இருக்கிற மாதிரி இருக்கும். பக்கத்திலேயே ஐஸ்கிரீமும் இருக்கும். சாந்தினி, அது ஃப்ரிட்ஜு, ஏசி இல்ல. உள்ள காத்து இல்லாம மூச்சு முட்டி செத்து போயிடுவ. இனிமே இப்படி பண்ணாத. ஆனாலும் சாந்தினி கேட்காம ஃப்ரிட்ஜில் இருக்கிற எல்லா பொருளையும் வெளியே எடுத்து வச்சு உள்ள ஒரு சேர் போட்டு உட்காந்துருந்தா. அப்பதான் சூரியகாந்தம் அந்த பக்கமா வந்தாங்க. ஃப்ரிட்ஜை யாரும் சரியா மூடல போல. கரண்ட் பில் அதிகமாயிக்கிட்டு இருக்குன்னா இது வேற இப்படி பண்றாங்க அப்படின்னு சொல்லி ஃப்ரிட்ஜ் டோரை அழுத்தி சாத்திட்டாங்க. உள்ள இருந்து சாந்தினி கத்த ஆரம்பிச்சான். ஐயோ, யாரு கதவை சாத்தினது? தொறங்க, உள்ள மூச்சு விட முடியல. சில்லுன்னு இருக்குன்னு வந்த, ஆனா இப்போ நடுங்க ஆரம்பிக்குது. சூரியகாந்தம் அந்த சத்தத்தை கேட்டு உள்ள பேய் இருக்குன்னு சொல்லி வேகமா ஹாலுக்கு ஓடி வந்து, கோமலி, நம்ம வீட்டு ஃப்ரிட்ஜில் பேய் இருக்கு போல. ஏதோ சத்தம் கேக்குது, பேய் மாதிரி கத்துது, வா போய் பார்க்கலாம். கோமலி வேகமா வந்து ஃப்ரிட்ஜ் டோரை ஓபன் பண்ணதும் உள்ள இருக்கிற சாந்தினி வெளியில வந்து அப்படியே விழுந்துட்டான். சாந்தினி, என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? குளிர்ச்சியா இருக்குன்னு ஃப்ரிட்ஜுக்குள்ள உக்காந்தா உசுறு தான் போகும். உனக்கு சில்லுன்னு இருக்கணும்னா வேப்ப மரத்துக்கு கீழே போய் உக்காரு, ஃப்ரிட்ஜில் உக்காராத. சாரி கோமலி, இந்த ஐடியா ரொம்ப வஸ்ட் தான். வேல் தாங்க முடியாம பண்ணிட்டேன். அன்னைக்கு ராத்திரி நேரம் வீடே அனலா இருக்கும்போது கோமலி ஒரு பிளான் போட்டா. அத்தை, இன்னைக்கு நம்ம மொட்டை மாடியில படுத்துக்கலாம். அங்க காத்து நல்லா சில்லுன்னு வீசுது. நான் சாயந்தரமே மொட்டை மாடியில தண்ணி தெளிச்சிட்டேன். அப்புறம் தயிர் சாதமும் மாங்காய் ஊறுகாவும் தயார் பண்ணிருக்கேன். நாம போய் நிலா வெளிச்சத்துல மாடியில உட்காந்து சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்கும்ல. முதல்ல சாந்தினிக்கு மாடிக்கு போறதுல விருப்பம் இல்ல. ஆனா அங்க சில்லுன்னு காத்து வீசுறத பார்த்து அவ சந்தோஷப்பட்டா. கோமலி, இங்க ஏசி காத்தை விட சில்லுன்னு காத்தடிக்குது. ஆகாயத்துல அந்த நட்சத்திரம் பார்க்க ரொம்ப அழகா இருக்கு. நான் இத்தனை நாள வீட்டுக்குள்ளேயே இருந்து இந்த அழகு எல்லாத்தையுமே பார்க்கல. மேல வெண்ணிலா இருக்கு, கீழே தயிர் சாதம் இருக்கு. இதுதான் உண்மையான லக்ஸரி. பாத்தியா சாந்தினி, ஏழைங்க செய்யற சின்ன சின்ன விஷயத்துல கூட பெரிய பெரிய சந்தோஷம் இருக்கு. அந்த காலத்துல இந்த ஃபேனு ஏசி எல்லாம் இல்ல. இருந்தது இயற்கை காத்து மட்டும்தான். இந்த இயற்கை காத்து தான் எங்க எல்லாருக்கும் ரொம்ப நல்லா இருக்கும். அப்பதான் மொட்டை மாடிக்கு வந்திருந்த சாந்தம்மா அவங்கள பார்த்து, என்ன காந்தம், எல்லாரும் மொட்டை மாடிக்கு பிக்னிக் வந்திருக்கீங்களா? அந்த மாங்காய் ஊறுகாவோட மனம் என்னை மொட்டை மாடி வரைக்கும் இழுத்துக்கிட்டே வந்துருச்சு. நானும் கரண்ட் பில்லு தாங்க முடியாம தான் மொட்டை மாடியில சுத்திக்கிட்டு இருக்கேன். அப்போ அதை கேட்டு ராமாராவ், வா சாந்தம்மா, இந்த வெயிலுக்கு எல்லாருக்கும் இந்த தயிர் சோறு வேணும். வயிறு குளிர்ந்தா உடம்பும் குளிர்ச்சியா இருக்கும். வெயில் காலம் முடிகிற நிலைமைக்கு வந்துச்சு. சாந்தினி முழுசாவே மாறி இருந்தா. ஏசி பயன்படுத்துறதையெல்லாம் குறைச்சிட்டு கோமலி என்ன பண்றாளோ அதையே பண்ண ஆரம்பிச்சா. கோமலி, இந்த வெயில் காலத்துல நான் ஒரு பாடத்தை கத்துக்கிட்டேன். பணத்தை வச்சு செயற்கையான பொருட்களை வாங்கலாம், ஆனா நிம்மதியை வாங்க முடியாது. நீ சொல்லி கொடுத்தது எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. இந்த பானை தண்ணி, நுங்கு, பனை ஓலை விசிறி, இது என் வாழ்க்கையை மாத்திருச்சு. நீயும் ரொம்ப நல்லவ சாந்தினி. என்ன உனக்கு இந்த லக்ஸரி பைத்தியம் கொஞ்சம் பிடிச்சிருக்கு, அவ்வளவுதான். இப்போ நீ மாறிட்ட. பாத்தியா, இந்த மண்பானை தண்ணி, இந்த கூழு, இந்த தயிர் சோறு, இது எல்லாமே அதிகமா செலவாகாது. ஆனா நமக்கு நிம்மதியை கொடுக்கும். பாத்தீங்களாங்க, இப்போ பணக்கார மருமக ஏழை மருமக 2 பேரும் ஒரே மாதிரி தான் என் கண்ணுக்கு தெரியறாங்க. பணம் இருந்தா பத்தாதுங்க, பிரச்சனையில இருந்து தப்பிக்கிற அறிவும் இருக்கணும். உண்மைதான் காந்தம், இந்த வெயில் காலம் நம்ம எல்லாருக்கும் ஒரு பாடத்தை கத்து கொடுத்துருக்கு. இயற்கைக்கு நெருக்கமா இருந்தா எந்த காலத்தையும் நம்மளால சமாளிக்க முடியும். இப்படி எல்லாரும் சேர்ந்து சிரிச்சுக்கிட்டே நல்லா ஜில்லுன்னு மோரை குடிச்சு வெயில் காலத்தை என்ஜாய் பண்ணாங்க. இந்த வருஷம் முழுக்க வெயில் கடுமையா இருந்தாலும் சூரியகாந்தத்தோட வீடு மட்டும் குளு குளுன்னு இருந்துச்சு. ராமாபுரமே வெயில்ல கஷ்டப்பட்டாலும் அந்த குடும்பம் மட்டும் கஷ்டப்படல. ஏழை மருமகளோட அறிவும் பணக்கார மருமகளோட மாற்றமும் சூரியகாந்தத்தோட குடும்பத்துல மறக்க முடியாத நினைவா மாறிடுச்சு. இது இன்னைக்கான கதை. இதே மாதிரி நிறைய நல்ல கதைகளோட உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம். ராமாபுரத்துல அன்னைக்கு ஒரு பண்டிகை நாள் மாதிரி தான் இருந்துச்சு.
சூரியகாந்தத்தோட வீடு பூக்களால அலங்காரம் செஞ்சு வாசல்ல கோலமும் போட்டிருந்துச்சு. சூரியகாந்தம் பட்டு புடவைய கட்டிக்கிட்டு கழுத்து நிறைய நகைகளை போட்டுக்கிட்டு பந்தாவா உக்காந்துக்கிட்டு இருந்தாங்க. அங்க பக்கத்துல கோமலி ரொம்ப சாதாரணமா தான் உக்காந்துருந்தா. என்ன கோமலி, எல்லாம் தயாரா இருக்கா? இன்னைக்கு சின்ன மருமக நிஷா நம்ம வீட்டுக்கு வரா. பட்டணத்திலேயே பிறந்து வளர்ந்த பொண்ணு, சாஃப்ட்வேர் இன்ஜினியர் வேற. நம்ம கிராமத்து ஆளுங்க கொடுக்குற மரியாதையை பார்த்து அவ ஆச்சரியப்படணும். எல்லாம் தயாரா இருக்காத்த, விருந்து சாப்பாடு வடை பாயசத்தோடவே தயாரா இருக்கு. அப்பதான் வீட்டு வாசல்ல ஒரு கார் வந்து நின்னுச்சு. அந்த கார்ல இருந்த ராஜேஷோட தம்பியான ரமேஷும் அவனுடைய பொண்டாட்டியான நிஷாவும் வந்து இறங்குனாங்க. நிஷா ஒரு டிஷர்ட்டும் ஷார்ட் ஸ்கர்ட்டும் போட்டுக்கிட்டு கண்ணுல கண்ணாடிய போட்டுக்கிட்டு ரொம்ப ஸ்டைலா வந்து இறங்குனா. கூடவே ஒரு நாய்க்குட்டியும் இருந்துச்சு. அடக்கடவுளே, இவ என்ன இப்படி வந்திருக்கா? ஆம்பளை பசங்க மாதிரி ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு புடவை கட்ட வராதா இவளுக்கு? இதுல நாய்க்குட்டி வேற. காந்தம், சிட்டில எல்லாம் அப்படிதான் இருப்பாங்க, நீ வார்த்தைய விட்டுடாத. நிஷா உள்ள வந்து சூரியகாந்தத்தை பார்த்து ஹாய் ஆண்டி அப்படின்னு ஷேக் ஹேண்ட் கொடுத்தா. அப்ப சூரியகாந்தமும் ஷேக் ஹேண்ட் கொடுத்து, ஹாய்மா, நான் ஆண்டி இல்லம்மா, அத்தை. ஓ, அது அத்தைன்னு கூப்பிட்டா ஓல்டு ஃபேஷன் இல்லையா? அதான் ஆண்டின்னு கூப்பிட்டேன். ஓகே, இது என்னுடைய பெட்டு, பேரு ப்ரூனோ. ப்ரூனோவா? நம்ம வீட்டில் நாய் வளர்க்க மாட்டோமா, அதை வெளியில கட்டிட. நோனோ, போனோ நம்ம ஃபேமிலியில ஒருத்தன், அவன் ஏசி இல்லைன்னா இருக்கவே மாட்டான். அதை கேட்டு சூரியகாந்தம் ஆச்சரியப்பட்டாங்க. கோமலி சிரிப்பு கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு காஃபி கொண்டு வந்து கொடுத்தா. இந்தாங்க, சூடா ஃபில்டர் காஃபி எடுத்துட்டு வந்திருக்கேன். காஃபியா? சாரி, நான் கிரீன் டீ மட்டும்தான் குடிப்பேன். அதுவும் ஆர்கானிக் கிரீன் டீ மட்டும்தான் உங்ககிட்ட இருக்கா? கிரீன் டீயா? பச்சை டீ இலையை கொண்டு வந்து தண்ணியில கொதிக்க வச்சு கொடுக்கணுமா? ஓ காட், உங்களுக்கு கிரீன் டீனா என்னன்னு தெரியாதா? சோ கியூட். இது கிராமத்து அப்பாவித்தனமா? அதை கேட்டு சூரியகாந்தம் கோவமா, கிராமத்து அப்பாவித்தனம் இல்லை, நாங்கள் எல்லாத்தையும் சுத்தமாக தான் செய்வோம். ரமேஷ், இவ்வளோ உள்ள கூட்டிட்டு போடா. அன்னைக்கு மதிய நேரம் கோமலி எப்பவும் சமைக்கிற மாதிரி வீட்டில் எல்லாருக்காகவும் சமைச்சுக்கிட்டு இருந்தா. அப்போ கொஞ்ச நேரத்துல நிஷா கண்ணுல கண்ணாடி போட்டுக்கிட்டு கிச்சனுக்கு வந்தா. கோமலி, மதியத்துக்கு என்ன லஞ்ச்? இன்னைக்கு எண்ணெய் கத்திரிக்காய் சாம்பார், அப்பளம், அப்புறம் தயிர், ரசம் எல்லாம் இருக்கு. ஓ மை காட், இவ்வளோ கேலரிஸா? இவ்வளோ கேலரிஸ் சாப்பிட்டோம்னா நாம எல்லாரும் யானை மாதிரி ஆயிடுவோம். பேசாம எனக்கு நான் சாலட் பண்ணிக்கிறேன். சாலடா? அப்படின்னா பழம், பச்சை காய்கறி, இலை, இது எல்லாத்தையுமே பச்சை பச்சையா சாப்பிட்றது தான். அதுக்குள்ள அங்க சூரியகாந்தம் வந்தாங்க. இங்க பாருமா, இந்த பச்சை காய்கறி எல்லாம் எங்க ஊர்ல ஆடு மாடு சாப்பிட்றது, நீ சாப்பாட்டையே சாப்பிடு. ஐயோ இல்ல ஆண்டி, இதெல்லாம் சாப்பிட்டா நான் ரொம்ப ஃபேட் ஆயிடுவேன். நான் எப்பவுமே டயட் ஃபாலோ பண்ணி அதுக்கு ஏத்தாப்புல சாப்பிட்றது வழக்கம். இங்க பாருமா, எங்க சாப்பாடு ரொம்ப ஹெல்தி. எங்க ஊர்ல 90 வயசு பாட்டியும் ரொம்ப ஹெல்தியா தான் இருக்காங்க. உங்க சிட்டியில 30 வயசு பசங்களும் சொங்கி போய் தான் இருக்காங்க. அப்படியா? சரி, அப்போ ஒரு போட்டி வச்சுக்கலாமா? இன்னைக்கு ராத்திரி எனக்கு கோமலிக்கும் சமையல் போட்டி. நான் சிட்டில சமைக்கிறது சமைக்கிறேன், கோமலி கிராமத்துல சமைக்கிறது சமைக்கிட்டோம். எது ஹெல்தின்னு பார்க்கலாம். நான் ரெடி. அப்ப நான் ஜட்ஜு. அன்னைக்கு ராத்திரி 8 மணிக்கு டைனிங் டேபிள்ல 2 விதமான சாப்பாடு இருந்துச்சு. சுட சுட நாட்டுக்கோழி குழம்பும் களியும் வச்சிருக்கேன். அவகேடோ டோஸ்டும் கூடவே வெஜிடபிள்ஸ் வச்சிருக்கேன். நிஷா சமைச்சது எல்லாமே பச்சை பச்சையா அப்படியே இருந்த மாதிரி தான் இருந்துச்சு. எல்லாரும் உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சாங்க. ஆரம்பிக்க அப்படின்னு சூரியகாந்தம் சொன்னதுமே ராமாராவ் முதல்ல கோமலி சமைச்சதை சாப்பிட்டாரு. ஆஹா, சூப்பரா இருக்குமா. காரம் மசாலா போட்ட நாட்டுக்கோழி குழம்பும் அப்படியே சூடா களியும் நல்லா இருக்கு. கோமலி, இப்பவே உன் கைக்கு தங்க வளையல் போடணும் போல இருக்கு. அந்த அளவுக்கு நீ செஞ்ச சமையல் ரொம்ப நல்லா இருக்கு. ரமேஷ் நிஷா சமைச்சதை பார்த்து, நிஷா, என்ன இது? பிரெட்டில் ஏதோ பச்சையா பூசி வச்சிருக்க. அது அவகேடோ ரமேஷ், மெக்சிகன் ஃப்ரூட், ரொம்ப காஸ்ட்லி, சாப்பிட்டு பாரு. ரமேஷ் விருப்பம் இல்லாம ஒரு வாய் எடுத்து சாப்பிட்டு பார்த்தான். அவ்வளவுதான், அவன் முகம் வாடி போச்சு. அது அவனால துப்ப கூட முடியல. இது என்ன நிஷா? இதுல உப்பும் இல்ல, காரமும் இல்ல. பாத்தியா, எங்க கிராமத்து சமையல் முன்னாடி உங்க சிட்டி சமையல் எல்லாம் நிக்காது. ஆடு மாடுங்களுக்கு போடுறத மனுஷங்க சாப்பிட சொன்னா எப்படி? அதை கேட்டதும் நிஷா கோவமா, உங்களுக்கு இது டேஸ்ட் தெரியல, இது கிளாசிக் ஃபுட்டு. சரி, இந்த ரவுண்ட்ல கோமலை ஜெயிச்சிருக்கா, நாளைக்கு யார் ஜெயிக்கிறான்னு பார்க்கலாம். அடுத்த நாள் காலையில 6 மணிக்கு நிஷா ட்ராக் சூட்டை போட்டுக்கிட்டு யோகா மேட்டை எடுத்துக்கிட்டு ஹாலுக்கு வந்தா. கோமலி பட்டுப்புடவையை கட்டிக்கிட்டு
தலைக்கு டவலை சுத்திக்கிட்டு வாசல் தெளிச்சு கோலம் போட்டுக்கிட்டு இருந்தா. ஓகே, இன்னைக்கு சேலஞ்ச் ஃபிட்னஸை பத்தினது. நான் எக்ஸசைஸ் பண்ணுவேன், யோகா செய்வேன். ஃபிட்னஸ்க்காக கோமலி என்ன செய்வேன்? தினமும் வீட்டை பெருக்குவேன், துடைப்பேன், துணி துவைப்பேன், அப்புறம் உரல்ல அரிசியை போட்டு இடிப்பேன். இதுதான் எக்ஸசைஸு. ஓ ரியலி? சரி, அப்ப பார்க்கலாமா? இந்த ஆட்டாங்கல்ல இருக்கிற கல்லை யார் அதிக நேரம் தூக்கி வைக்கிறாங்கன்னு பார்க்கலாமா? இந்த கல்லை தூக்குதா? நிஷா பாத்துமா, இடுப்பு எலும்பு உடஞ்சிட போகுது. டோன்ட் வரி ஆண்டி, நான் வெயிட் லிஃப்ட் எடுக்கிற பொண்ணு. நிஷா ஸ்டைலா அந்த யோகா மேட்டை போட்டுட்டு அங்க இருக்கிற உரலை தூக்க முயற்சி பண்ணா. சத்தம் வந்துச்சே ஒழிய அவளால் அதை அசைக்க கூட முடியல. அந்த கல்லு ஒரு இன்ச்சு கூட அசையவே இல்லை. நிஷாவால சுத்தமா அதை தூக்கவே முடியல. கடைசியில நிஷா அந்த கல்லை தூக்குற முயற்சியை விட்டுட்டு தோல்விய ஒத்துக்கிட்டா. ஐயோ, இது தரையோடு ஒட்டிக்கிச்சு போல, இதை யாராலையும் தூக்க முடியாது. அப்போ கோமலி அங்க வந்தா. முந்தானியை எடுத்து இடுப்புல சொருகிக்கிட்டு பலமெல்லாம் பயன்படுத்தி அந்த கல்லை தூக்கி ஓரமா வச்சிட்டா. நான் தினமும் இதை இப்படி தூக்கி தான் கழுவி வைப்பேன். அதை பார்த்து நிஷா ஷாக் ஆயிட்டா. அட, எப்படி இது? உன் கையில மசில்ஸ் கூட இல்லையே. மசில்ஸ் இல்லம்மா, அது கிராமத்து ஜனங்க மனசுல இருக்கிற தம்மு. களி சாப்பிட்டாதான் பலம் வரும், பீஸா பர்கர்லாம் சாப்பிட்டா பலம் வராது. அது கேட்ட நிஷா தலைகுனிஞ்சி நின்னா. இப்போ நிஷாக்கு மனசுக்குள்ள ஒரு கோவம், எப்படியாவது ஜெயிக்கணும் அப்படின்னு. ஓகே, பிசிக்கலா நீங்க ஃபிட்டா இருக்கலாம், ஆனா டெக்னாலஜில நாங்க தான் ஃபிட். இன்னைக்கு ஆன்லைன்ல ஷாப்பிங் பண்ணலாம். யாரு கம்மியான நேரத்துல நிறைய பொருளை ஷாப்பிங் பண்றாங்க அப்படின்னு பார்க்கலாமா? ஆனா எனக்கு ஃபோன் யூஸ் பண்ண வராதே. பரவாயில்ல கோமலி, முயற்சி பண்ண. 2 பேருமே ஆளுக்கு ஒரு ஃபோனை எடுத்து கையில வச்சுக்கிட்டாங்க. நிஷா வேக வேகமா ஆப்பை ஓபன் பண்ணி ஆர்கானிக் காய்கறி, ஆர்கானிக் ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையுமே ஆர்டர் பண்ணா. 10 நிமிஷத்துல 5000 ரூபாவுக்கு பர்ச்சேஸ் பண்ணிட்டா நிஷா. டன். 10 நிமிஷத்துல 5000 ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணிட்டேன். கோமலி, நீ இன்னும் அந்த ஆப் கூட ஓபன் பண்ண முடியாம தவிக்கிற போல. நான் ஆப் ஓபன் பண்ணல, ஆனா எங்களுடைய குரூப்ல நான் மெசேஜ் போட்டுட்டேன். அப்போதான் வீட்டு வாசல்ல மளிகை கடையில இருந்து, அப்படியே பால் கடையில இருந்து, காய்கறி கடையில இருந்து பொருட்களை எடுத்துக்கிட்ட ஆட்கள் வெளியில வந்து நின்னாங்க. கோமலி அம்மா, நீங்க சொன்ன காய்கறி, மளிகை சாமான் எல்லாத்தையும் கொண்டு வந்திருக்காமா. பாத்தீங்களா நிஷா மேடம், 5 நிமிஷத்துல நான் கேட்டது எல்லாமே ஃப்ரெஷ்ஷா வந்து இறங்கிடுச்சு. உங்க ஆர்டர் நாளைக்கு வருங்கிறீங்க, அது ஃப்ரெஷ்ஷா வரும்னு சொல்லக்கூட முடியாது. ஆனா இங்க அப்படி இல்லை, பாத்தீங்களா, எல்லாம் ஃப்ரெஷ்ஷா இருக்கு. அதை கேட்ட ராமாராவ் ரொம்ப பெருமையா, கோமலி, நெட்வொர்க்குங்கிறது சிக்னல் மட்டும் இல்ல, மனுஷங்களோட உறவுதான்னு நீ நிரூபிச்சிட்டம்மா. அன்னைக்கு சாயந்தர நேரம் நிஷா கவலையா உட்காந்துக்கிட்டு இருந்தா. அப்போ ப்ரூனோ கத்திக்கிட்டு இருந்தான். அவனுக்கு வச்சிருந்த பெடிகிரி அவனுக்கு சாப்பிட பிடிக்கல. கடவுளே, ப்ரூனோ சாப்பிட மாட்டேங்கிறான், அவனுக்கு இங்க ஃபுட்டு பிடிக்கல போல. இப்ப நான் சிட்டிக்கு போகணுமா? அப்பதான் கோமலி ஒரு கிண்ணத்துல பால் சாதம் எடுத்துக்கிட்டு வந்தா. நிஷா, ப்ரூனோவுக்கு இந்த பால் சாதத்தை கொடுங்க, எங்க கிராமத்து பால், சாப்பிட நல்லா இருக்கும். இல்ல, ப்ரூனோ ரைஸ் சாப்பிட மாட்டான் அப்படின்னு நிஷா சொல்லி முடிக்கிறதுக்குள்ளாரியே அந்த கிண்ணத்துல இருந்த பால் சாதம் மொத்தத்தையுமே ப்ரூனோ சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் சந்தோஷமா கோமலி பக்கத்துல நின்னு வாலாட்ட ஆரம்பிச்சான். பாத்தியா, அந்த வாயில்லாத ஜீவனுக்கு கூட எது நல்லது எது நல்லா இல்ல அப்படிங்கிறது தெரியுது. நீ அதை புரிஞ்சுக்கோ. வெளியில மேக்கப் போட்டுக்கிட்டு ஸ்டைலா இருக்கிறதுனால ஃபிட்டுன்னு சொல்ல முடியாது. உடம்பு நல்லா இருந்தாதான் நாம ஹெல்தியா இருக்கோம் அப்படின்னு அர்த்தம். அதை கேட்டு நிஷா அவ தப்ப புரிஞ்சுக்கிட்டா. சாரி அத்தை, சாரி கோமலி, நான் உங்க 2 பேரையும் ரொம்ப தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். கிராமத்து ஆட்கள், உங்களுக்கு என்ன தெரிய போகுதுன்னு நினைச்சேன். ஆனா இங்கதான் இவ்வளவு டெக்னாலஜி பலம் இருக்குதுன்றது எனக்கு தெரியுது. உறவுகளை மதிக்கணும் அப்படிங்கறத நான் இங்க வந்துதான் கத்துக்கிட்டேன். அப்பாடா, என் பொண்டாட்டிக்கு அறிவு வந்துடுச்சு. இனிமே நம்ம வீட்டுல தினமும் களிதான். களியெல்லாம் ஓகே, இந்த எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு எப்படி செய்யுதுன்னு எனக்கு கத்து கொடுக்குறியா கோமலி? கண்டிப்பா கத்து தரேன். அதுக்கு பதிலா நீங்க எனக்கு இங்கிலீஷ் கத்து கொடுக்கணும். சரி சரி, எல்லாரும் மாத்தி மாத்தி கத்துக்கோங்க. நான் நீ செஞ்ச அந்த டோஸ்ட பக்கத்து வீட்டு மாட்டுக்கு போட்டுட்டு வரேன். எல்லாரும் அதை கேட்டு சத்தமா சிரிச்சாங்க. நிஷா அன்னையில இருந்த மாடர்ன் ட்ரெஸ் எல்லாம் போடுறத விட்டுட்டு புடவை கட்டிக்கிட்டு கிராமத்து பொண்ணாவே மாறிட்டான். இது இன்னைக்கான கதை. இன்னொரு நல்ல கதையோட உங்க எல்லாரையுமே சந்திக்கிற வரைக்கும் நன்றி, வணக்கம்.